ஐம்பெரும் சக்திகள் அசையாது நின்றாலும் வான்மலை பொய்த்து மண் வறண்டே போனாலும் தேவரனும் பெரும் தெய்வம் எங்கள் குலம் காக்கும் என்னாலும் தேவரனும் பெரும் தெய்வம் எங்கள் குலம் காக்கும் என்னாலும். வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கம். நாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தேசிய தலைவர் படம் இன்றைக்கு வெளியாகிருக்கு. திரையரங்குகளில் உலகம் முழுவதும் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அந்த காட்சியை நான் நடித்து உங்களுக்கு இதில் வெளிப்படுத்தியிருக்கேன். இதை பாருங்கள். இதற்கு முன்னாடி நான் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கணும், நான் எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழு மூச்சாக இருந்த எனது அன்பு நண்பர்கள். அது தனித்தனியாக சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக அந்த தேசிய தலைவருடைய படக்குழு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எங்கனாலும் ஒரு பேரை விட்டு போச்சுன்னா கஷ்டமாக போயிடும். கவிஞரை எப்போனாலும் இதில் ஒரு பாட்டு எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்புறம் பாட வைக்கணும், அப்புறம் நடிக்க வைக்கணும். என்னை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக கொடுத்ததுக்கு முதல்ல அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அடையாளத்திற்கெல்லாம் அடையாளமாக இருந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அன்புக்குரிய அண்ணன் அரவிந்தராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிக சிறப்பான படம். ஒரு அருமையான தலைவர், ஒரு நல்ல தலைவரை பற்றியான கதை. நிச்சயமாக நீங்களெல்லாம் பார்த்தீர்களானால் இன்றைய சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட தலைவர் வேண்டும், ஒரு தலைவர் என்றால் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தலைவருடைய வரலாற்றை திரைப்படங்களில் பிரதிபலித்திருக்கின்றார். மிக அருமையாக அற்புதமாக அந்த படக்குழுவினர் அனைவரும் நடித்தவர் உட்பட அந்த படக்குழுவினர் அனைவரும் மிக அருமையாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கணும். நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த திரைப்படத்தை திரையில் சென்று பாருங்கள். உங்களுடைய அன்பு சகோதரர், உங்களுடைய அன்புக்குரியவர். நான் நடித்து காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு காட்சி அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு படம், அதில் 3 அவதாரங்கள் நான் எழுதியிருக்கிறேன், அதில் பாடியிருக்கேன், நடிச்சிருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் என்கிட்ட கேட்கும்போது, கவிஞரை உங்களுக்கு ஒரு முதல் வாய்ப்பு, தேவர் ஐயாவை பற்றி இதுவரைக்கும் யாரும் உயர்வாக இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அதே மாதிரி இதற்கு மேலும் உயர்வான வார்த்தைகள் யாரும் எழுதக்கூடாது, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு பாடலாக இருந்தால் கூட ஏதோ உருட்டி புரட்டி இந்த வார்த்தை அந்த வார்த்தை போட்டு பண்ணால் 4 வரி தொகையறான்னு சொல்லுவாங்க. அது பாடலாக வந்தால் பல்லவி சரணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 வரியில் ஒட்டுமொத்த தேவரையாவுடைய வரலாற்றை எழுதணும், அவருடைய அந்த வரலாற்றை அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும், அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அண்ணன், நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறதுன்னு இது பண்ணேன். ஆனால் இறைவனோட அருளாலும் தேவர ஐயா அவர்களுடைய அருளாலும் நான் நினைத்தது போல் அந்த வரிகள் வந்தது. நான் எழுதினேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். என்னுடைய பாடல் வரிகளை எதுலேயுமே நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு வரிகளையும் அவனாக எழுத முடியாது. இறைவன் அவர்களுக்கு எதை நினைத்து வேண்டுகிறார்களோ அதை நினைத்து இறைவன் கொடுப்பான். அந்த வகையில் இது சிறப்பாக வரணும்னு சொல்லி நான் மனசில் நினச்சேன். அந்த வரிகள் வந்தது. அது சிறப்பாக இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் அண்ணன்கிட்ட காட்டினேன், நல்லா இருக்க கவிஞரேன்னாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. படம் காட்சியாக்கப்பட்ட பிறகு என்னை கூப்பிட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, மிகப்பெரிய வளவில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி என்னை வாழ்த்துனாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எனக்கு இன்னும் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் திரும்பி இன்னொரு தடவை நான் இந்த படக்குழுவினர், நம்ம கவிஞரே மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் தான் எனக்கு சேர்ந்து பட்டம் கொடுத்தாங்க. திரும்பவும் அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நான் குறிப்பிட்டு பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. அடுத்த முறை நான் நிச்சயமாக இவர்களெல்லாம் பேர் சொல்லுவேன்.
இந்த சூழ்நிலையில் என் அன்பு சகோதரர், என் அன்புக்குரியவர் செல்வகுமார் அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி அவருடைய பிரதர் தம்பி எனக்கு எல்லா வகையிலையும் இந்த சினிமா உலகத்தில் வழிகாட்டியாக கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுபோக என்னுடைய குடும்பத்துக்கும் நான் செய்கிற எல்லா செயல்களையும் என்னுடைய குடும்பம் எனக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த ஒத்துழைப்புக்கு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். தயவுசெய்து என் அன்புக்குரியவர்கள் அனைவரும் இதை பாருங்கள். தயவுசெய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வேடத்தை ஏற்று நடித்திருக்கிற உங்கள் அன்பு சகோதரரை திரையில் சென்று பாருங்கள் என்று உங்களுடைய அன்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.